ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம வந்து லொக்கேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் அமைவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ் பார்த்தோம். இன்றைக்கி அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அதாவது இயற்கை அமைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது சிலபஸில் இருக்கக்கூடிய ரெண்டாவது டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, பார்க்கலாமா? சரி, இந்த இயற்கை அமைவுகள் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பற்றி சொல்லக்கூடிய இயற்கை அமைவுகள். அப்போ இந்தியாவில் என்ன மாதிரி இயற்கை நிலத்தோற்றங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வகையான நிலத்தோற்றங்கள் இருக்குது. ஓகேவா? 5 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. அப்போ அந்த 5 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்றது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நார்தர்ன் மவுண்டன்ஸ், அதாவது தமிழில் வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது நார்தர்ன் பிளெயின்ஸ், அதாவது வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது. மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, பெனிசுலார் பிளாட்டிவ், அதாவது தீபகற்ப பீடபூமி அப்படின்றது மூணாவதாக இருக்கக்கூடிய இயற்கை அமைவு. நாலாவது என்ன கேட்டிங்கன்னா, கோஸ்டல் பிளெயின்ஸ், அதாவது கடற்கரை சமவெளிகள். ஐந்தாவது என்ன கேட்டிங்கன்னா, தீவுகள் சொல்லக்கூடிய ஐஸ்லேண்ட்ஸ். ஓகேவா? ஒரு சில பேர் ஆறாவதும் சேர்த்து நடத்துவாங்க. ஆறாவதுன்றது என்ன கேட்டிங்கன்னா, டெசர்ட்னு சொல்லியிருப்பாங்க. டெசர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலைவனங்கள். ஓகேவா? டெசர்ட். ஓகேவா? இதில் எழுத முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இந்த 5 இயற்கை நிலத்தோற்றங்களும் ஒரு இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த மேப்பை வச்சு சொல்கிறேன், நல்லா பார்த்துங்க. இந்த 5 பார்ட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வடக்கு மலைகள். வடக்கு மலைகள்ன்றது இந்த பார்ட்டு. ரெண்டாவது வடபெரும் சமவெளிகள் அப்படின்றது இந்த பார்ட்டு. ஓகேவா? மூணாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபகற்ப பீடபூமி, இது மூணாவதாக சொல்லக்கூடியது. நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடற்கரை சமவெளிகள், இந்த கடற்கரை சமவெளிகள். அஞ்சாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீவுகள். இந்த 5 வகை நிலத்தோற்றங்களும் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 5 வகையான நிலத்தோற்றங்களையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்றா பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஒன்றுக்கு ஒன்றா பார்க்கலாமா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வடக்கு மலைகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எதை சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, ஹிமாலயா தான் சொல்லுவோம். அதாவது நார்தர்ன் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, இமயமலையை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ உலகின் மிக இளமையான மற்றும் உயரமான மலைத்தொடர் ஆகும். எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இமயமலை தான். ஓகேவா? யங்கஸ்ட்டு அண்ட் லாஃப்டிஃபைடு மவுண்டன்ஸ். ஓகேவா? லாஃப்டிஸ்ட் மவுண்டன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உலகின் இளமையான மிக மற்றும் உயரமான மலைத்தொடர் அப்படின்னு கேட்டால் இமாலயாஸை சொல்லுவாங்க. வடக்கு மலைக்கு இன்னொரு பேர் தான் என்னது? நார்தர்ன் மவுண்டன்ஸுக்கு இன்னொரு பேர் தான் இமாலயாஸ். ஓகேவா? இமாலயாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இது எப்படி உருவாயிருக்கும், இந்த இமயமலை எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்டானிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புவி மேலோட்டு பேரியக்க விசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன, டெக்டானிக் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கான ஒரு வீடியோ ஒன்று அப்படியே நான் ஒரு ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இமயமலை அப்படின்றது உருவாயிருக்கும். இப்போ டெக்டானிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது இதுதான். ஓகேவா? இப்போ இந்த இந்தியா வந்து மோதுது. அப்போ இப்போ நீங்கள் பார்த்த அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி தான் இமயமலை அப்படின்றது உருவாயிருக்கும். இந்த மாதிரி உருவாகிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டெக்டானிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் புவி மேலோடு பேரியக்க விசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த இமயமலை எப்படி உருவாயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த இமயமலை எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிந்து பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் சிந்து பள்ளத்தாக்கு. ஓகேவா? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இமயமலை அப்படியே நீட்டாக ஒரு வில்லு மாதிரி இருக்கும். ஓகேவா? எவ்வளோ கிலோமீட்டருக்கு இருக்குது, இதனுடைய லென்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2500 கிலோமீட்டர். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் 2500 கிலோமீட்டர். எதுலேருந்து? இந்தோஸ் வேலியிலேருந்து பிரம்மபுத்திரா வேலி வரைக்கும் 2500 கிலோமீட்டர் அப்படின்றது நீளம் கொண்டது என்ன கேட்டிங்கன்னா, இந்த நார்தர்ன் மவுண்டன்ஸ், அதாவது இமயமலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த இமயமலை இந்த அளவுக்கு நீளம் இருந்தாலும் அதனுடைய வித்து அப்படின்றது, வித்துனா என்ன சார் எங்களுக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி போட்டால் அது லென்த்து. ஓகேவா? அதுவே இந்த அகலத்தில் சொன்னோன்னா, இந்த மாதிரி தானே இருக்குது. அப்போ இந்த அகலத்தை சொன்னோன்னா அதுக்கு பேர் தான் வித்து. அப்போ எவ்வளோ வித்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஜம்மு காஷ்மீர் ஏரியாவில்,
ஓகேவா. ஜம்மு காஷ்மீர் ஏரியாவில் 500 கிலோமீட்டர்ன்றது அதனுடைய வித்து இருக்கும். அதே அருணாச்சல் பிரதேஷ் வரும்போது 200 கிலோமீட்டராக மாறிடும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே மழை பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே 500 கிலோமீட்டர் வித்தும் இந்த சைடு வரும்பொழுது 200 கிலோமீட்டர் வித்தும் மாறிடும். எதுன்னு கேட்டிங்கன்னா, இமாலய மலைகள் அதனுடைய வித்து அப்படின்றது மாறிடும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. சரி, அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு கேட்பாங்க. இமயமலை என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டால் வில் வடிவத்தில் இருக்கும். ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வில்லு வடிவத்தில் இருக்கக்கூடியது. இது எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் கேட்டிங்கன்னா, பாமீர் முடிச்சு. ஓகேவா. என்ன கேட்டிங்கன்னா, எல்லா மலைத்தொடர்களும் இப்படி வரும், மலைகள் தொடர்ச்சியாக இருக்கும். அந்த தொடர்ச்சியாக இருக்கிற மலைகள் எல்லாத்தையும் ஒரு நடுவில் ஒரு முடிச்சு போடுற மாதிரி இருக்கும். அந்த முடிச்சுக்கு பேர் பாமீர் முடிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திபெத்தில் தான் இருக்குது. இந்த முடிச்சில் இருந்தால் இமயமலை ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. அதனால தான் பாமீர் முடிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பாமீர் நாட்டை பாப்புலரி நோன் ஆஸ் ரூஃப் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. சரி, ஓகே. சரி, இது எப்படி இருக்குன்னு கேட்டால், என்ன ஷேப்பில் இருக்குன்னு கேட்டால் வில் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா. வில் ஷேப்பில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த இமயமலையை பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா. நார்தர்ன் மவுண்டன்ஸ்னு சொல்லலாம், இல்லை இமாலயாஸ்ன்னு சொல்லலாம். இமாலயாஸ் டிவைடட் இன்டூ 3 டிவிஷன்ஸ். அப்போ 3 அரண்களாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று டிரான்ஸ் இமாலயாஸ், இன்னொன்று இமாலயாஸ், இன்னொன்று ஈஸ்டர்ன் இமாலயாஸ். அதாவது டிரான்ஸ் இமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா அதுக்கு பேர் வெஸ்டர்ன் இமாலயாஸ். ஓகேவா. டிரான்ஸ் இமாலயாஸ் ஆர் வெஸ்டர்ன் இமாலயாஸ். டிரான்ஸ் இமயமலை இல்லை மேற்கு இமயமலைகள்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதாக இருக்கிறது இமயமலை, மூணாவதாக இருக்கக்கூடியது கிழக்கு இமயமலை இல்லைனா பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த இமயமலைன்றது ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி, இந்த இமயமலைன்றது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி பிரம்மபுத்திரா வரைக்கும் முடிஞ்சிருக்கும். இதை வந்து என்னன்னா 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. அந்த 3 டைப்பை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா, டிரான்ஸ் இமாலயாஸ். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது டிரான்ஸ் இமாலயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டிரான்ஸ் இமாலயாஸ் அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா, முழுக்க எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் அண்ட் திபெத் பீடபூமியில் தான் இருக்கும். ஓகேவா. இட்ஸ் லைஸ் ஜம்மு காஷ்மீர் அண்ட் திபெத். ஓகேவா. ஜம்மு காஷ்மீர் அண்ட் திபெத் பிளாட்டியூன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் இதுக்கு இன்னொரு பேர், இது முழுக்க இதில் மொத்த ஏரியா எங்கே இருக்கும், இந்த ஏரியா எக்ஸ்டெண்டட் இஸ் மோர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திபெத் பகுதியில் தான் இருக்கும். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டிங்கன்னா, திபெத்தியன் இமாலயாஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டிங்கன்னா, திபெத்தியன் இமயமலைகள் அப்படின்னு சொல்லி பேர். இது பார்த்திங்கன்னா மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகள் எவ்வளோ இருக்குன்னா 400 கிலோமீட்டர் அகலத்தோடையும், அதன் மையப்பகுதியில் பார்த்திங்கன்னா 225 கிலோமீட்டர் அகலத்தோடு இருக்கும். ஓகேவா. இதில் இமாலயாஸ் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் ஈஸ்ட் சைட்லேயும், வெஸ்ட் சைடில் அபவுட் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் வைடு இருக்கும். அதே சென்ட்ரலில் பார்க்கும்போது 2 to 5 கிலோமீட்டர் வைடு இருக்கும். ஓகேவா. எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ் இமாலயாஸ். ஓகேவா. இதில் அதிகமாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடலடி உயிரின படிமங்கள் கொண்ட கிரானைட் பாறைகளால் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. இது இப்போ மவுண்டன்ஸ்னு எடுத்திங்கனாலே எல்லாமே என்ன ராக்கெலாம் தான் ஆக்கப்பட்டிருக்கும். இது என்ன வகையான ராக்குன்னு கேட்டிங்கன்னா, டெரிட்டரி கிரானைட். இந்த டெரிட்டரி கிரானைட் எப்படி உருவாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, மெரைன் செடிமெண்டேஷன், அதாவது உயிரின படிமங்கள், கடல் அடி உயிரின படிமங்கள் சொல்லக்கூடிய மெரைன் செடிமெண்ட்ஸ்னால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. இந்த இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் அப்படின்ற போது என்ன சொல்லுவாங்கன்னா, ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ப்ராமினெண்ட்டாக என்னென்ன ரேஞ்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 ரேஞ்ச் இருக்குது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் நமக்கு கொஷின் ஏரியாவே. அப்போ இந்த 4 ரேஞ்சு எந்த இடத்துல காணப்படுதுன்னு கேட்கலாம். ஜஸ்கர், லடாக், கைலாஷ், அதுக்கப்புறம் காராகோரம், இது எல்லாமே எந்த மவுண்டன் ரேஞ்சில் காணப்படுதுன்னு கேட்டால் இந்த டிரான்ஸ் இமாலயஸ்லாம் காணப்படுது. ஓகேவா. இந்த டிரான்ஸ் இமாலயஸ்ன்றது என்ன சார், எங்களுக்கு புரியல, எங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 3 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்கன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த 3 டிவிஷன் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து டிரான்ஸ் இமாலயாஸ், இது வந்து டிரான்ஸ் இமாலயாஸ். ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டிங்கன்னா ஹிமாலயாஸ். இந்த சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா பூர்வாஞ்சல். ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க நான் சொன்னேன். அந்த 3 டைப் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டிரான்ஸ் இமாலயாஸ், அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் இமாலயாஸ், இல்லைனா பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இந்த 3 என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஓகேவா. இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக என்னன்னு கேட்டிங்கன்னா
இந்த சைடு இருக்கிறது எல்லாமே டிரான்ஸ் ஹிமாலயாஸ். அதுக்கு அடுத்தது இந்த நடுவில் இருக்கிறது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னு கேட்டால் ஹிமாலயாஸ். அடுத்தது இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே என்ன கேட்டால் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன கேட்டால் இந்த எல்லோ பார்ட்டு தான். ஓகேவா, டிரான்ஸ் ஹிமாலயாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டால் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸில் என்னென்ன சொல்லியிருக்கோமோ அதை அப்படியே பார்க்க போகிறோம். ஓகேவா, சரி, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் இது முழுக்க முழுக்க ஜம்மு காஷ்மீர்லேயும் திபெத்லேயும் இருக்குதுன்னு சொன்னேன். இங்கே ஜம்மு காஷ்மீர் பகுதியிலையும் திபெத் இந்த பகுதியில் இருக்கும். இந்த திபெத்து ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஆனால் திபெத்தில் தான் அதிகமாக இருக்கிறனால இதுக்கு திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு திபெத்தியன் இமயமலைன்னு பேர். இதில் வந்து ஒரு 4 மவுண்டன் ரேஞ்சு சொன்னேன். அந்த 4 மவுண்டன் ரேஞ்ச் என்னென்னு கேட்டால் இங்கே ஜஸ்கர் இருக்கா, இங்கே ஜஸ்கர், அதுக்கு மேலே லடாக், அதுக்கு மேலே இருக்கக்கூடியது காராகோரம், இந்த சைடில் கைலாஸ். இப்படி போகுது பார்த்தீங்களா, இது வந்து கைலாஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்கர், அடுத்து லடாக், அடுத்து காராகோரம், அதுக்கப்புறம் கைலாஷ். இந்த 4 மலைத்தொடரும் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸில் இருக்கும். ஆனால் இந்த ஜஸ்கருக்கும் லடாக்குக்கும் இடையில தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்து நதியானது பாய்ஞ்சு போகும். ஜஸ்கருக்கும் லடாக்கும் நடுவில் ஒரு ரிவர் ஒன்று போகும். அந்த ரிவருக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் தான் சிந்து நதி. ஓகேவா, சிந்து ரிவர் இந்த வழியாக தான் போகும். ஓகேவா, இதுதான் நமக்கு கொஸ்டின் ஏரியாவே. ஓகேவா, இதுதான் டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய என்ன கேட்டிங்கன்னா ஹிமாலயாஸ். ஓகேவா, ஹிமாலயாஸ் அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா இந்த நார்தர்ன் மவுண்டன்ஸோடைய சென்டர் பாயிண்ட். ஓகேவா, நார்தர்ன் மவுண்டன்ஸோடைய சென்டர் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ன்னு பார்த்தோம். இது ஃபுல்லாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா இது இப்போ நான் ரவுண்டு போடுறது பார்த்துருக்கீங்களா, இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே இது எல்லாமே ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இளமையான ஒரு மடிப்பு மலைத்தொடர். அதாவது இளமையான மடிப்பு மலைத்தொடர் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவும் என்ன கேட்டிங்கன்னா ஃபோல்டு மவுண்டன் தான். என்ன ஃபோல்டு மவுண்டன்னா யங் ஃபோல்டு மவுண்டன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்படி உருவாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம். யூரேசியா அண்ட் கொண்டுஹானா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பகுதியும் ஒன்று ஓதுறதுனால அந்த ப்ரெஷர்னால் உருவாயிருக்கும். ஓகேவா, அந்த ப்ரெஷர்னால் உருவாயிருக்கும். இதில் உருவான எல்லா மலையுமே என்ன மலை, ஏற்கனவே டெத்திஸ் கடலாக இருந்தது தான் இப்போ இருக்கிறது மலையாக உருவாயிருக்கும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த மலை எப்படி உருவானுச்சு அப்படின்றத ஒரு டயக்ராமோட பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபஸ்ட்டு இருந்தது கொண்டுவானா நிலப்பகுதி, இது அங்காரா, இது அங்காரா பார்ட்டு, இது கொண்டுவானா பார்ட்டு, நடுவில் டெத்திஸ் கடல் அப்படின்றது இருக்குது. ஓகே, நடுவில் டெத்திஸ் கடல்ன்றது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்காராவும் கொண்டுவானாவும் ஒன்று பக்கத்தில் வருது. அப்படி வரும்பொழுது இங்கே மடிக்கப்பட்டு மலை உருவாக ஆரம்பிக்குது. அப்போ இந்த டெத்திஸ் கடல் தான் என்னவாக மாறுது, மலையாக உருவாகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கடல் சின்னதாக மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த ஹிமாலயாஸ் அப்படின்றது உருவாயிருக்கு. ஓகேவா, அப்போ இந்த இமயமலை எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நடுவில் இந்த டெத்திஸ் கடல் தான் என்னவா பண்ணுது, மடிக்கப்பட்டு இமயமலையாக உருவாயிருக்கும். மடிக்கப்பட்டு இமயமலையாக உருவாயிருக்கும். ஓகே, இதுவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவே 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. கேட்டிங்கன்னா ஒன்று பெரிய இமயமலை, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பெரிய இமயமலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டிங்கன்னா இமாத்ரி, அதுக்கு பேர் இமாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது சிறிய இமயமலைன்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் இமாச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது வெளி இமயமலைன்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் சிவாலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த 3ம் பார்க்க போகிறோம். ஓகேவா, அப்படின்னா என்ன அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பார்த்ததில்ல பெரிய இமயமலைன்னு சொல்லுவோம், அதான் இங்கிலீஷில் கிரேட்டர் ஹிமாலயாஸ். இப்போ 3 டைப் பார்த்தல, அந்த 3 டைப்பில் கிரேட்டர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், 3வது அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப்பும் என்னென்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம டயக்ராமில் பார்க்க போகிறோம். இந்த 3 டைப்பும் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டுன்றதுங்கன்னா கிரேட்டர் ஹிமாலயாஸ். கிரேட்டர் ஹிமாலயாஸ்ன்றது மேலே இருக்க பகுதி. ரெண்டாவது லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், 3வது சிவாலிக். ஓகேவா,
அப்படின்றது 3 இமாலயாஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் கிரேட்டர் இமாலயாஸ், அதாவது பெரிய இமயமலை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரிய இமயமலைன்றது சிறிய இமயமலைக்கு வடக்கு பகுதியில் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்? பர்பெண்டிகுலராக இருக்கும். வடக்கு பகுதியில் இருக்கும், பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகேவா? இதனுடைய ஆவரேஜ் ஹைட் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 600 மீட்டர் அப்படின்றது இருக்கும். இதனுடைய ஆவரேஜ் வித்து அப்படின்றது, ஓகேவா, இதனுடைய வைடு அப்படின்றது 25 கிலோமீட்டர் இருக்கும். இதனுடைய ஹைட்ன்றது 600 மீட்டர் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதே சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றோடு ஒப்பிடும்போது குறைவான மழைப்பொழிவை பெறும். இதுதான் இப்போ கேட்டால் குரூப் 2 கொஸ்டின். ஓகேவா? இதுதான் இப்போ கேட்டால் ஒரு குரூப் 2 கொஸ்டின். என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிரேட்டர் இமாலயாஸ், அதாவது பெரிய இமயமலைன்னு சொல்லக்கூடியது ரிசீவ் த லெஸ் ரெயின்ஃபால் கம்பேர்ட் டு லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அண்ட் சிவாலிக். அப்போ சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும் பொழுது குறைவான மழைப்பொழிவை பெறுகிறது. இதுதான் இப்போ கேட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டான கொஷின். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கக்கூடிய கிரேட்டர் இமாலயாஸ், இந்த 2 இமாலயாஸை ஒப்பிடும்போது இங்கே மழைப்பொழிவு ரெயின்ஃபால்ன்றது கம்மியாக இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துலேயும் என்ன இருக்கும்? ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேவா? சரி, அப்போ இந்த விஷயத்த பெரிய இமயமலையில் சொல்கிறாங்க. அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, மலைத்தொடர்களை ஒப்பிடும் பொழுது பௌதிக சிதைவு குறைவாகவே உள்ளது. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் வெதரிங் லெஸ் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபிசிக்கல் வெதரிங்ன்றது ரொம்ப 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 கம்மியாக காணப்படுது இதில் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மலைத்தொடரில் பெரும்பாலான உயரமான சிகரங்கள், ஹையஸ்ட்டு பீக் எல்லாமே எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதில் தான் இருக்குது. இமயமலையில் காணப்படக்கூடிய ஹையஸ்ட்டு பீக்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது? கிரேட்டர் ஹிமாலயாஸில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ என்னென்ன ஹையஸ்ட்டு பீக் இருக்குது? எவரெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது, அடுத்தது கஞ்சன்ஜங்கான்னு சொல்லக்கூடியது, 2 தான் ஹையஸ்ட்டு பீக். அப்போ எவ்வளோ இருக்கும்? எவரெஸ்ட்டுன்றது 8848 மீட்டர் அப்படின்றது இருக்கும். அதேமாதிரி கஞ்சன்ஜங்கா 8598 மீட்டர் அப்படின்றது அதனுடைய பீக் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? அதனுடைய ஹைட்டுன்றது கொடுத்துருப்பாங்க. இதில் எவரெஸ்ட்ன்றது என்ன கேட்டால் நேபாளத்தில் இருக்கக்கூடியது. கஞ்சன்ஜங்கா அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா சிக்கிமுக்கும் நேபாளத்துக்கும் சிக்கிமுக்கும் இடையில இருக்கக்கூடியது. இதில் கஞ்சன்ஜங்கா அப்படின்றது தான் இந்தியாவை சேர்ந்தது, நேபாளன்றது இந்தியாவை சேர்ந்தது கிடையாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஹையஸ்ட்டு பீக் அப்படின்னு சொல்லி இதில் காட்டியிருப்பாங்க பாருங்கள். இப்போ எவரெஸ்ட்ன்றது இந்த பகுதியில் இருக்கிறது, அதேமாதிரி கஞ்சன்ஜங்கான்றது இந்தியாவில் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்தியாவிலேயே ஹையஸ்ட்டு பீக் எது? இந்தியாவில் ஹையஸ்ட்டு பீக் எது? அப்போ எவரெஸ்ட் தான் இருக்கிறதுலே வேர்ல்டுலேயே ஹையஸ்ட்டு பீக், உலகில் மிக உயரமான சிகரம்ன்றது எவரெஸ்ட்டு தான். எவ்வளோன்னு கேட்டால் 8848 மீட்டர்னு இருக்குது. அதுக்கடுத்து கஞ்சன்ஜங்கா தானே கொடுத்துருக்காங்க. கஞ்சன்ஜங்கா தான் இப்போ இந்தியாவில் ஹைட்டான்னு கேட்டால் கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே காராகோரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்கும். இந்த காராகோரம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டு பீக் அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? காராகோரம்ன்றது தான் ஹையஸ்ட்டு பீக் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம பீக்கில் பார்க்கும்போது அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கிரேட்டர் இமாலயஸ், அதாவது பெரிய இமயமலையில் எது ஹையஸ்ட்டு பீக்குன்னு பார்த்தா இது 2 அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இமயமலையை பற்றி ஒரு சின்ன டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, உலகில் உள்ள மொத்தம் 14 உயரமான சிகரங்கள் இருக்குது. 14 ஹையஸ்ட்டு பீக்ஸ் இருக்குது. அந்த ஹையஸ்ட்டு பீக்ஸில் இமயமலை எவ்வளோ ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு? 9 ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு. 9 ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு. அதாவது உலகில் 14 சிகரங்கள் இருந்தாலும் அதில் 9 எங்கே இருக்குது? இமயமலையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நிரந்தரமாக பனி சூழ்ந்து இருக்கிறதுனால இதில் 3 வகையான பனியாறுகள் இருக்குது. ஓகேவா? கிளாசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, கிளாசிரிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன கேட்டால் பனியாறுகள், அதில் இருந்து என்ன கேட்டால் ஆறுகள் உருவாகும். அப்போ பனியாறுகள் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பனியாறுகள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரேட்டர் இமாலயஸில் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய என்ன கேட்டால் சிறிய இமயமலைகள், அதாவது லெஸ்ஸர் இமாலயாஸ் ஆர் இமாச்சல்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது இமாத்ரி. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தது இமாத்ரி. அடுத்து என்ன கேட்டால் சிறிய இமயமல் இல்லைனா இமாச்சல்னு சொல்லுவாங்க. இதனுடைய வித்து, ஆவரேஜ் வித்து அப்படின்றது என்ன கேட்டால் 80 கிலோமீட்டர். ஓகேவா? இதனுடைய ஆவரேஜ் ஹைட் அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா
3700 டு 4500 மீட்டர் அப்படின்றது இருக்கும். இதுவும் என்ன கேட்டிங்கன்னா ராக்கு தான். என்ன ராக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, வெண்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், அதுக்கப்புறம் மணற்பாறைகள், எத்தனை வகையான பாறைகளால் ஆக்கப்பட்டிருக்கும். அப்போ என்னென்ன பாறைகளால் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மவுண்டன் ரேஞ்ச் அப்படின்றது எந்த ராக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்லேட்டு, லைம்ஸ்டோனு, அப்புறம் குவார்ட்சைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பாறைகளால் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இமாச்சலில் என்ன கேட்டிங்கன்னா இங்கே அதிகமாக என்ன இருக்குது, நகரமயமாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்பனைசேஷன் சொல்லியிருப்பாங்க. நகரமயமாதல், அதுக்கப்புறம் டீஃபாரஸ்டேஷன், காடுகள் அழிப்பு, அது மட்டும் இல்லாமல் மிக அதிக மழைப்பொழிவு காரணமாக, ஓகேவா, ஹெவி ரெயின்ஃபால்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணரிப்பு அப்படின்றது ஏற்படுது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அப்போ இமாச்சலில் என்னென்ன நடக்குது, சிறிய மலைகளில் இந்த 3 விஷயமும் நடக்குது அப்படின்ற விஷயத்த கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சில மலைகள் காணப்படுது. என்னென்ன மலைகள்னு கேட்டிங்கன்னா பீர்பாஞ்சல், தௌலத்தார் அண்ட் மகாபாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைகளும் காணப்படுது. அது கூட சேர்த்து இந்த மலைகளில் சில கோடை வாழிடங்கள், சம்மர் வெக்கேஷன் சென்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த சம்மர் வெக்கேஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகேவா? என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் இப்படின்னு சொல்லக்கூடிய கோடை வாழிடங்கள் எல்லாமே இந்த இடத்துல காணப்படுது. ஓகேவா? இந்த மாதிரி கோடை வாழிடங்கள் எல்லாமே இந்த இடத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, இந்த பீர்பாஞ்சல், தௌலத்தார், மகாபாரத் அப்படின்னு சொல்கிற மலைத்தொடர்களும் இதில் காணப்படுது அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டார்ஜிலிங், இங்கே தாப்லதா அப்படின்னு சொல்லக்கூடிய இது, அதுக்கப்புறம் நைனிடால், அல்மோரா, ராணிகண்ட், முசோரி, ஷிம்லா இதெல்லாமே என்ன கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் காணப்படுது. இந்த பகுதி காணப்படக்கூடியதை என்ன சொல்லியிருப்போம், எஸ் இமாச்சல் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது சிறிய இமயமலை அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தலாம் அவுட்டர் இமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளி இமயமலை, அதாவது ஷிவாலிக். ஃபஸ்ட்டு பார்த்தது இமாத்ரி, ஓகேவா? அடுத்தது ஹிமாச்சல், இதுக்கடுத்து கடைசியாக பார்க்கக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா ஷிவாலிக் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வெளிய இமயமலை தொடர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜம்மு காஷ்மீரில் ஸ்டார்ட் ஆகி அஸ்ஸாம் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஜம்மு காஷ்மீரில் ஸ்டார்ட் ஆகி அஸ்ஸாம் வரைக்கும் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி அஸ்ஸாம் வரைக்கும் போயிருக்கும். ஓகேவா? இதனுடைய உயரம் அப்படின்றது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 900 மீட்டர்லேருந்து 1100 மீட்டர் இருக்கும். ஆனால் ஆவரேஜ் ஹைட்டுன்றது அதாவது 1 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், 1000 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வித்துன்றது 50 கிலோமீட்டர். சரி, இந்த வித்து ஹைட்டுன்னு சொல்கிறீங்களா, அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நீளம். ஓகேவா? வித்துன்றது என்ன கேட்டால் இந்த மலை எவ்வளோ அடர்த்தியாக பரவி இருக்கோ அது சொல்கிறது தான் வித்து. அப்போ எவ்வளோ இருக்கும், 50 கிலோமீட்டர் வரைக்கும் வித்து இருக்கும். இதனுடைய ஹைட்டுன்றது இந்த மலை இந்த இருக்கக்கூடிய ஹைட்டு எவ்வளோ ஹைட் வரைக்கும் இருக்கும், ஆவரேஜாக 1 கிலோமீட்டர், அதாவது 1000 மீட்டர் வரைக்கும் ஹைட்டுன்றது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய நீண்ட பள்ளத்தாக்குகள் அப்படின்றது காணப்படும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா லாஞ்சிடியூட்னல் வேலிஸ், ஓகேவா, அதில் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அவுட்டர் இமாலயாஸை வந்து ஈஸ்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா 2 இயர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே வெஸ்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா டூன்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த இமாலயாஸ் கால்டு டூன்ஸ் இன் தி வெஸ்ட், 2 இயர்ஸ் இன் தி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் என்ன ஆகிறது, மக்கள் வாழ்கிறதுக்கான ஒரு ரீஜியனாக காணப்படுது. மக்கள் குடியிருப்புகள் வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு இடம்னு கேட்டிங்கன்னா இந்த சிவாலிக்கை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து கடைசியாக பார்க்கக்கூடிய 3வது இமயமலையோட 3வது பார்ட். இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், டிரான்ஸ் இமாலயஸ் பார்த்துருக்கோம், அடுத்தது இமாலயாஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பார்ட். ஓகேவா? இந்த பார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பார்ட்டு தான் என்ன சொல்லியிருப்பாங்க, பூர்வாஞ்சல் குன்றுகள், அப்படி இல்லைன்னா கிழக்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இமயமலையின் ஒரு கிழக்கு பகுதியாகும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள். ஓகேவா? நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, வடகிழக்கு மாநிலங்கள் தான் அதிகமாக பரவி இருக்கும். இது அதிகமாக எங்கே காணப்படும் கேட்டிங்கன்னா மியான்மர், அப்புறம் இந்தியா பார்டர்ஸ், இந்த 2 சைடில் தான் அதிகமான மலைத்தொடர்கள் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இதில் நிறைய மலைத்தொடர்கள் இருக்குது. அது என்னன்னு கேட்டால் டாப்லா, மிஸ்கி, காட்மயா, மாக்பூர்மயா, காராகோரா, ஜைந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மலைக்குன்றுகள் காணப்படும். இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா பூர்வாஞ்சல் மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பூர்வாஞ்சல் மலைத்தொடர்கள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இந்த சைடு ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடியதான் என்னது, இந்த பூர்வாஞ்சல். இந்த நிறைய மலைத்தொடர்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து என்ன சொல்லுவோம், பூர்வாஞ்சல் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காரா, ஷில்லாங், ஜெயிண்டியா, இந்த காரோ ஹில்ஸ், காஷி ஜெயிண்டியா ஹில்ஸ், டாஃப்லா ஹில்ஸ், இந்த மாதிரி நிறையா மலைத்தொடர்கள் இந்த பகுதியில் காணப்படும். எல்லாத்தையும் சேர்த்து பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இமயமலையை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்டிங்கன்னா கணவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். அதாவது பாசஸ்ன்னு சொல்லுவாங்க, கணவாய்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, கீழே இந்த டயக்ராமை பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராமை. இப்போ 2 மலை இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு நாடு இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு நாடு இருக்கும். இல்லை இந்த பக்கத்தில் ஒரு பகுதி இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு பகுதி இருக்கும். இந்த 2 பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு வழிக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கணவாய்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் எப்படி, 2 மலைக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும், அந்த 2 பகுதியும் இணைக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். இந்த மாதிரி எத்தனை கணவாய்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நமக்கு ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா காராகோரம் கணவாய், காராகோரம் பாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இது எந்த 2 நாட்டுக்கு இடையில இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடியது. சரி, 2 நாடுன்னு சொல்லிட்டேன். இந்த கணவாய் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அடுத்து ஷொஜில்லான்னு சொல்லக்கூடிய கணவாய், அடுத்து ஷிப்கிலா. ஓகேவா? அடுத்து 2 கணவாய் பார்க்க போகிறோம். ஷொஜில்லா, ஷிப்கிலா அப்படின்னு சொல்லக்கூடிய கணவாய் இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து பொமிடிலா அப்படின்னு சொல்லக்கூடிய கணவாய் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து நாதுலா, ஜெலிப்லா அப்படின்னு சொல்லக்கூடிய கணவாய் எங்கே இருக்குன்னா சிக்கிமில் இருக்குது. இதெல்லாமே என்ன கேட்டிங்கன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய். ஓகேவா? இதெல்லாமே என்ன கேட்டிங்கன்னா மேஜர் பாசஸ் இன் தி இமாலயாஸில் இருக்கக்கூடிய கணவாய்கள். அடுத்து என்ன கணவாய்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா சப்கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய கணவாய்கள். ஏன்னா ஏற்கனவே நம்ம போன கிளாஸில் சொல்கிறோம், இந்தியா சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவை மட்டும் சொல்ல மாட்டோம், இந்தியாவை சேர்த்து சில நாடுகளையும் சேர்த்து சொல்லுவோம். அப்படி இந்திய கணவாய்கள் என்னென்ன இருக்குது, இந்திய சப்கான்டினென்ட், இந்திய துணைக்கண்டத்தில் என்னென்ன கணவாய்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா கைபர் பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கைபர் கணவாய் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த கைபர் கணவாய் என்ன கேட்டிங்கன்னா பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாகிஸ்தான் இருக்குது, இங்கே ஆப்கானிஸ்தான் இருக்குன்னா அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாஸுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கைபர் பாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி போலான் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவாய் என்ன கேட்டிங்கன்னா அது பாகிஸ்தானில் பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய கணவாய்கள். இதை தவிர்த்து நிறைய கணவாய்கள் இருக்குது, ஆனால் நம்ம எல்லா கணவாய்களையும் நம்ம பார்க்க மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கைபர் கணவாய் அப்படின்றது இங்கே இருக்குது. இங்கே பாகிஸ்தான், இது ஆப்கானிஸ்தான், ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடியது தான் நான் கேட்டிங்கன்னா கைபர் கணவாய். ஓகேவா? அடுத்தது போலான் பாஸ் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. என்ன கேட்டால் இங்கே காராகோரம் இருக்குது, ஷொஜில்லா, ஓகேவா, ஷிப்கிலா, அது மட்டும் இல்லாமல் பொமிடிலா, ஓகேவா, இந்த மாதிரி நிறைய கணவாய்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்குது. ஓகேவா? அதை தவிர்த்து இந்திய துணைக்கண்டத்துலேயும் கணவாய்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பீக்ஸன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்க போனால் தமிழில் சிகரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேருக்கு சிகரங்கள்னாலும் தெரியாது, ஸ்பீக்ஸ்னாலும் தெரியாது. இப்போ இப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், மவுண்டன். ஓகேவா? இந்த மாதிரி இருந்தால் மவுண்டன், தரையை விட உயரம் அதிகமாக இருக்கிறது தான் மவுண்டன்னு சொல்லியிருப்போம். இந்த மவுண்டன் அப்படின்றது இந்த மவுண்டன்ன்றது இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த மவுண்டன்றது இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்துச்சுன்னா இதுக்கு பேர் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. மவுண்டன் ரேஞ்ச், தமிழில் மலைத்தொடர்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மலைத்தொடரில் எதுனா ஒரு மலை வந்து ஹைட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கும். இந்த ஹைட்டாக இருக்கக்கூடிய உச்சிக்கு பேர் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சிகரங்கள்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்த மலையிலையும் எது ஹைட்டாக இருக்கோ அதுதான் சிகரங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ மலைத்தொடர்னு சொல்லும் பொழுது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை, அப்போ தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மலை, அதில் நிறைய மலைகள் இருக்கும். ஏலக்காய் மலை, ஜவ்வாது மலை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம், அதுமாரி தெரியும். ஓகேவா? சரி, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த டேட்டாவில் அப்படிங்கிறத இந்த டேட்டா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் பாருங்கள், உலகில் ஹையஸ்ட் பீக்ஸ் எத்தனை இருக்குன்னா 14 இருக்குது. அந்த 14ல் 9 யார்கிட்ட இருக்குது, இமாலயாஸ்கிட்ட இருக்குது, இமயமலைக்கிட்ட இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அந்த 9ம் என்னென்ன அப்படின்றத இங்கே டேட்டா கொடுத்துருப்போம்.
இதை பாருங்கள், டேட்டா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பீக் அப்படின்றது எவரெஸ்ட். இது எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா நேபாள நாட்டில் இருக்குது. அதனுடைய ஹைட்டுன்றது எவ்வளோ மீட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க, கிட்டத்தட்ட 8.8 கிலோமீட்டர். இங்கே 8000 மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. 1000 மீட்டர் தான் என்ன சொல்லுவோம், 1 கிலோமீட்டர்னு சொல்லுவோம். அப்போ எவரெஸ்ட்ன்றது 8 கிலோமீட்டர் அப்படின்றது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா M2ன்னு சொல்லியிருப்பாங்க, கேட்வின் ஆஸ்டின். ஓகேவா? இது 8611 கிலோமீட்டர். அப்போ இந்தியாவில் ஹையஸ்ட் பீக்குன்னு கேட்டால் யார்? இவரை தான் சொல்லணும், கேட்வின் ஆஸ்டின் அல்லது K2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கஞ்சன்ஜங்கா. அதுக்கு அடுத்து தான் கஞ்சன்ஜங்காவே வருது, 86 மீட்டர். அடுத்தது மக்காலு, இது நேபாளத்தை சேர்ந்தது. தௌலகிரி அப்படின்றது நேபாளத்தை சேர்ந்தது. அதனுடைய மீட்டர் சைட்ஸை கொடுத்துருப்பாங்க. அடுத்து நங்க பர்வதம் அப்படின்றது இந்தியாவை சேர்ந்தது. அதுக்கடுத்தது அன்னபூர்ணா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, கேட்வின் ஆஸ்டின், கஞ்சன்ஜங்கா, அதுக்கு அடுத்தது நங்க பர்வதம், அதுக்கப்புறம் நந்தா தேவி, அப்புறம் காமெட், நம்ச பர்வதம். இதெல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடியது. மீதி எல்லாமே என்னது, நேபாளத்தில் இருக்கக்கூடியது. ஓகேவா? மீதி எல்லாமே நேபாளத்தில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக்ஸ். ஓகேவா? இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்கன்னா, இதனுடைய டேட்டா நல்லா பார்த்து வச்சுக்கிங்க. இந்த பிடிஎஃப்ன்றது உங்களுக்கு தர சொல்லிடுறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்து வச்சுங்க. இதில் நமக்கு பொறுத்துக்க கூட கேட்கலாம், இல்லை ஆர்டர் வைஸ் பண்ண சொல்லக்கூட நமக்கு கொஷின்ஸ் அப்படின்றது கேட்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பார்த்துடலாம். இப்போ இமயமலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 3 வகையாக பிரித்தோம். இமயமலை பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரித்தோம். அந்த 3 வகையாக பிரித்தது இல்லாமல் இன்னொரு வகையிலும் பிரிக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஞ்சிடியூட்னல் டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? லாஞ்சிடியூட்னல் டிவிஷன், அதாவது நீள்வெட்டு பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நீள்வெட்டு பிரிவு எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னா 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைப்பு காஷ்மீர், பஞ்சாப், இமாலயா அப்படின்னு சொல்கிறாங்க. காஷ்மீர், பஞ்சாப், அப்புறம் இமாச்சல் இமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன கேட்டால் குமாயூன் இமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய நேபாள இமயமலைகள்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் நேபாள் இமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. நாலாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ்ஸாம் கிழக்கு இமயமலைகள், அஸ்ஸாம் ஈஸ்டர்ன் இமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த 4 வகையும் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? இதுதான் அந்த 4 வகையான பிரிவு. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சிந்து நதி இருக்கும். சிந்து நதி இந்த இடத்துல உருவாயிருக்கும், ஆனால் இந்த இடத்துல தான் கிளையாக பிரியும். ஓகேவா? இந்த இடத்துல சிந்து நதி, இங்கே சட்லஜ் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இமாலயாஸ். என்ன கேட்டிங்கன்னா, காஷ்மீர், பஞ்சாப், அதுக்கப்புறம் இமாச்சல் இமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இருக்கக்கூடியது குமாயூன் இமாலயாஸ். இந்த சட்லஜ் ரிவருக்கும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல காளி நதி அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த காளி நதி இந்த பக்கம் வரும். இந்த காளி நதிக்கு இடையில் இருக்கக்கூடியதான் குமாயூன் இமாலயாஸ். அடுத்து மூணாவது நதி காளிக்கும், அதுக்கப்புறம் தீஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஒன்று போயிட்டுருக்கோம். அந்த ஆறுக்கும் இடையில் இருக்கக்கூடியதான் இந்த சென்ட்ரல் நேபாள் இமாலயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நாலாவதாக இருக்கக்கூடியதான் இது. நாலாவதாக இருக்கக்கூடியதான் இந்த இமாலயாஸ். ஓகேவா? நாலாவதாக இருக்கக்கூடியது அஸ்ஸாம் கிழக்கு இமயமலைகள்னு சொல்லுவாங்க. இந்த தீஸ்தாக்கும் காங்குக்கும் இருக்கக்கூடிய ஆறுக்கு நடுவில். ஓகேவா? தீஸ்தாக்கும் காங்குக்கும் இந்த சைடில் தீஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு ஓடும், இங்கே காங்குன்னு இருக்கும். இந்த 2 ஆறுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான் அஸ்ஸாம் ஈஸ்டர்ன் இமாலயாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, நார்தர்ன் மவுண்டன்ஸ் அப்படின்றது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா, பிளைன்ஸ், அதாவது சமவெளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்க போகிறோம். அப்போ நார்தர்ன் பிளைன்ஸ், வடபெரும் சமவெளிகள் என்னென்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வடபெரும் சமவெளிகள் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இதனுடைய ட்ரிபியூட்ஸ்னால் உருவாக்கப்படக்கூடிய வண்டல்மண் படிவினால் உருவாக்கக்கூடிய, அதாவது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா 3 ஆறுகளும் உருவாகும். அந்த 3 ஆறுகள்னால வண்டல்மண் படிவு உருவாகும். அதனால சமவெளியாக உருவாயிருக்கும். எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வடபெரும் சமவெளிகள். ஓகேவா? என்னுடைய நீளம் அப்படின்றது, என்னுடைய லென்த் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் கேட்டிங்கன்னா 2400 கிலோமீட்டர். ஓகேவா? என்னோடய லென்த்து கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் பார்த்துக்குங்க. அதனுடைய பரப்பளவு அடுத்த இம்பார்ட்டன்ட் என்ன கேட்டிங்கன்னா, இதனுடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றது தான் இதனுடைய ஏரியா. இட்ஸ் கவர் த ஏரியா ஆஃப் ஓவர் 7 lakhs கிலோமீட்டர். ஓகேவா? சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா, வடபெரும் சமவெளி வந்து மேடு பள்ளமற்ற ஒரு சீரான சமபரப்பாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, இந்த சமவெளிகள் ஃபஸ்ட்டு எப்படி உருவாகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வடபெரும் சமவெளிகள் எதுன்னு உருவானதுன்னு சொன்னால்,
சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த 3 ஆறுகளால் உருவாகுதுன்னு பார்த்தேன். சிந்து, கங்கை, அப்புறம் பிரம்மபுத்திரா இந்த 3 ஆறுகள்னால உருவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? இந்த 3 ஆறுகள்னாலே இந்த சமவெளி உருவாகுதுன்னு பார்த்தோம். எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது ஒரு இமயமலை. இது இமயமலை. இந்த மலையிலேருந்து ஆறுகள் உருவாகுது. 3 ஆறுகள். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. இந்த 3 ஆறுகளும் உருவாகும் பொழுது இந்த மலை அரிக்கப்பட்டு, ஆறுன்றது நீர் தான். இந்த நீர்னால் அரிக்கப்பட்டு பெரிய பெரிய பாறைகள் அப்படின்றது உடஞ்சி வரும். அந்த பாறைகள் மேலே நீர் மேலும் அரிக்கப்பட்டு என்ன கேட்டால் சின்ன சின்ன துகள்களாக மாறும். அந்த துகள்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஆறாக வரும். ஆறு என்ன பண்ணும், அந்த நேர் மேலும் அரிக்கப்பட்டு மண்ணாக உருவாகிடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் என்ன கேட்டால் சமவெளிகள் உருவாகிருக்கும். அப்போ இந்த சமவெளிகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 டைப்பாக நமக்கு பிரிக்கிறாங்க. அந்த 4 டைப் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 டைப் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒன்று பாபர், இன்னொன்று தாராய், இன்னொன்று பாங்கர், அடிசாக இருக்கக்கூடியது காதர். ஓகேவா? தமிழ் அப்படியே தான். ஃபஸ்ட்டு பாபர், அதுக்கடுத்தது தாராய், அதுக்கடுத்தது பாங்கர், அதுக்கடுத்தது காதர். இந்த மாதிரி 4 டைப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சமவெளிகளை பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வடபெரும் சமவெளிகள். இது வரைக்கும் இருக்கக்கூடியதான் வடபெரும் சமவெளிகள். இது கிட்டத்தட்ட எவ்வளோ ஏரியா இருக்கும்? கிட்டத்தட்ட 7 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா? 7 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றது இருக்கும். சரி, இந்த பாபர் சமவெளினா எந்த மாதிரிலாம் இருக்கும்? ஏன்னா அந்த சமவெளி என்ன பண்ணுறோன்னா 4 கேட்டகரியாக பிரிக்கிறோம். அந்த 4 கேட்டகரியில் என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு பாபர் சமவெளி. இந்த பாபர் சமவெளி அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஆறு அடிச்சுட்டு வருதா, ஆறு அடிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பெரிய பெரிய கல்லாக உருவாகிருக்கிறதுக்கு பேர் தான் பாபர் சமவெளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நீர் போணுச்சுன்னா என்ன பண்ணும், நீர் உள்ளே போயிடும். ஓகேவா? இதுதான் பாபர் சமவெளி. இதில் தண்ணி போச்சுன்னா என்ன பண்ணும், தண்ணி அடியில் உள்வாங்கப்பட்டிருக்கும். அதுதான் சொல்லியிருப்பாங்கன்னா, இதில் துளைகள்ன்றது அதிகமாக இருக்கும். ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால அதை துளைன்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் போரோசிட்டி. அப்போ போரோசிட்டி ஆஃப் த பிளெயின் இஸ் ஹை. அப்போ இதில் நுண்துளைகள் அதிகமாக இருக்கிறதுனால இதில் தண்ணி ஓடனா தண்ணி வெளியில் தெரியாது. அப்போ இதுக்கு கீழே போயிடும். ஓகேவா? அதனால் இதில் எந்த ஒரு தாவரங்களும் வளராது. அப்போ எது வளரும்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய மரங்கள், அதாவது பிக் ட்ரீஸ் வித் லார்ஜ் ரூட்ஸ், அதாவது பெரிய மரங்கள் நீண்ட வேர் உடையிறது மட்டும்தான் இதில் உயிர் வாழ முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து என்ன கேட்டிங்கன்னா தாராய் மண்டலம். ஓகேவா? அடுத்தது வந்து தாராய் பிளைன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பாறைகள்லாம் என்ன கேட்டிங்கன்னா அரிச்சு என்ன மாறுது, சின்ன சின்ன துகள்களாக மாறுது. இங்கே தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணி என்ன பண்ணுது, கீழே போயிடுது. இங்கே வந்தோடனே தண்ணி மேலே தெரியுது. அப்போ இந்த பகுதி எப்படி இருக்குன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பகுதியை தான் என்ன சொல்கிறேன்னா தாராய் மண்டலம்னு சொல்கிறோம். ஓகேவா? இது எங்கே இருக்கும் அதிகமாக கேட்டிங்கன்னா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் அதிகமாக காணப்படுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால இது வேளாண் சாகுபடிக்கு ஏற்றதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் காடுகள் அதிகமாக வளருது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி காடுகள் அப்படின்றது அதிகமாக வளருது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது பாங்கர் சமவெளி. இந்த பாங்கர் சமவெளின்றது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு இந்த மலையிலேருந்து ஆறுகள் உருவாதா, அந்த ஆறுகள் உருவாகும்போது இந்த இடத்துல உருவாது பாபர் சமவெளி. அதுக்கு அடுத்தது தாராய். அதுக்கப்புறம் ஆறு வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய மணல், அங்கே இருக்க பாறைகளை அரிச்சு மணலாக மாறி இங்கே சைடில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பாங்கர்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நடுவில் போகும்போது மணல்கள் இருந்திருக்கும், அதுக்கு பேர் காதர்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு புரியல, நீங்கள் சொல்கிறது புரியல, எனக்கு தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, பாங்கர் சமவெளினா என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஆறு வருது, ஆறுக்கு சைடில் இருக்கக்கூடிய மணல்லாம் எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும். அந்த கருப்பாக இருக்கிற மணல் தான் பாங்கர். ஆற்றுக்கு நடுவில் போனால் வெள்ளை கலரில் மணல் இருக்கும், வண்டல் மண்ணாக இருக்கும், அதுக்கு பேர் காதர். ஓகேவா? இதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போ பாபர் சமவெளின்றது மேட்டு வண்டல் நில வண்டல் படிவுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இங்கிலீஷில் அப்லாண்ட் அல்லுவியல் ட்ராக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். ஓகேவா? சாயில் இஸ் டார்க் கலர். இதில் என்ன கேட்டிங்கன்னா இலைமக்கு அப்படின்றது, ஹிம்மஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எதுக்கு யூஸ் ஆகும், அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகக்கூடியது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன கேட்டிங்கன்னா காதர். ஓகேவா? இதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து புதிய வண்டல் மண். இதுக்கு முன்னாடி பார்த்தது
மேட்டு நில வண்டல் மண். ஆனால் இது வந்து பழைய வண்டல் மண்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன கேட்டால் பழைய வண்டல் மண்ணால் ஆனவை, ஓல்டு அலுவியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ காதர் அப்படின்றது என்ன கேட்டால் புதிய வண்டல் மண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நியூ அலுவியம் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன பண்ணலாம், களிமண் சேறு அப்படின்றது அதிகமாக காணப்பட்டாலும் இதுவும் ஒரு வளமிக்க சமவெளி தான். இதில் என்ன பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் அப்படின்றது பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஓகேவா, இந்த மாதிரி 4 வகையில் காணப்பட்டிருக்கோம். ஓகேவா, இப்போ அந்த ஆறு என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆறு மலையிலேருந்து உருவாகி இந்த மாதிரி சமவெளிகளை உருவாக்கி என்ன பண்ணுது, கடலில் கலக்கும். ஓகேவா, கடலில் கலக்குது. அப்படி கடலில் கலக்கும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு சமவெளியை உருவாக்குது. அந்த சமவெளிக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டெல்டான்னு சொல்கிறாங்க. அப்போ ஆறு இப்படி வருது, அது கடலில் கலக்கும் பொழுது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு பேர் டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் டெல்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா முக்கோண வடிவ நிலப்பகுதியை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எங்கே அதிகமாக உருவாக்குதுன்னு கேட்டிங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா ஆறு தான் உருவாக்குது. அந்த உருவாக்கக்கூடிய பகுதிக்கு பேர் சுந்தரவன டெல்டான்னு சொல்கிறாங்க. சுந்தர்பன்ஸ் டெல்டா. அந்த ஆறுகள் சேரும்போது, இந்த கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகள் சேரும்பொழுது சுந்தரபன்ஸ் டெல்டா அப்படின்றது உருவாக்குது. ஓகேவா, இதில் அதிகமாக என்ன இருக்குது, புதிய வண்டல் படிவுகள் தான் அதிகமாக காணப்படுது. ஓகேவா, அதே பழைய வண்டல் மண் படிவுகள் காணப்பட்டால் அதை சதுப்பு நிலங்களாக உருவாக்கிடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த டெல்டா பகுதியில் உயரமான பகுதிக்கு சார்ஸ்ன்னும் சதுப்பு நில பகுதிக்கு பில்ஸ்ன்னும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் அப்லாண்ட்ஸுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மார்ஷலி அதாவது சதுப்பு நிலங்களுக்கு பேர் பில்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் நம்ம கொஷின் கேட்கக்கூடிய ஏரியாவாக இருக்கும். ஓகேவா, சரி. அப்போ இந்தியாவில் எத்தனை வகையான இப்போ 5 வகையான சமவெளிகள் பார்த்தோம். இந்த 5 வகையான சமவெளிகளில் ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரியான சமவெளிகள் இருக்குது. இந்தியாவில் என்னென்ன சமவெளிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் சமவெளி. ஓகேவா, இந்தியாவில் எத்தனை சமவெளி இருக்குது கேட்டிங்கன்னா 4 சமவெளி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் சமவெளி. ஓகேவா, ராஜஸ்தான் சமவெளி இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வெஸ்ட்டு சைடில் இருக்கும். இதனோட ஏரியா அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். என்னோடய ஏரியான்றது 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இது எதனால் உருவாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆறுகளால் தான் உருவாயிருக்கும். இது எந்த ஆறுகள்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி அப்புறம் லூனின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு இருக்கும். இந்த 2 ஆறுனாலையும் இந்த சமவெளின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சமவெளியில் ஒரு ஏரி காணப்படுது. அந்த ஏரிக்கு பேர் சாம்பார் ஏரி இல்லை புஷ்கார் ஏரின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, இதில் ஒரு லேக் ஒன்று இருக்குது. அந்த லேக்கு பேர் சால்ட் லேக்கு இல்லை சால்ட் லேக்கு தான். அந்த லேக்கு பேர் புஷ்கார் லேக்கு இல்லைனா சால்ட் லேக்கு, அதாவது சாம்பார் லேக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சரி, ஓகே. அடுத்தது பார்த்தலாம். இந்த சமவெளிகளில் தான் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் டெசர்ட்டும் அப்படின்றது காணப்படுது. இந்தியன் டெசர்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டிங்கன்னா தார் டெசர்ட். ஓகேவா, இந்தியன் டெசர்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டிங்கன்னா தார் டெசர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தார் டெசர்ட்டோடைய ஏரியா அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். தார் டெசர்ட்டோட ஏரியா என்ன கேட்டிங்கன்னா 2,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா, அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் டெசர்ட்டில் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டுலேயே 7th லார்ஜஸ்ட்டு டெசர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் சொல்லுவாங்க, இந்த தார் டெசர்ட்டை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, தார் டெசர்ட்டை தான் சொல்லியிருப்பாங்க. இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று மருஸ்தலி, இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா பாங்கர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. மருஸ்தலி, இன்னொன்று பாங்கர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மருஸ்தலினா பாலைவன பகுதின்னு சொல்கிறாங்க. அதே பாங்கர் அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா செமி டெசர்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்தமாரி டெசர்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2ஆக பிரிச்சிருப்பாங்க. இந்த டெசர்ட் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா 3ல் 2 பங்கு அப்படின்றது இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சமவெளி. ஓகேவா, இதில் பண்ணால் மருஸ்தலி இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் பாங்கர் அப்படின்ட்டு இருக்கும். இது ராஜஸ்தானில் 3ல் 2 பங்கு என்னவாக இருக்குது, டெசர்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா, சரி, இதுதான் அந்த ஏரி. ஓகேவா, இதுதான் அந்த ஏரி. அது சாம்பார் லேக்கு இல்லைன்னா புஷ்கார் லேக்குன்னு சொல்லக்கூடிய ஏரி. ஓகேவா, இதுதான் அந்த ராஜஸ்தான் மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ கலரில், அதுதான் ராஜஸ்தான் சமவெளி. அதில் இந்தியன் டெசர்ட் மட்டுமே இவ்வளோ பேர் பிளேஸாக ஆக்குபை பண்ணி வச்சுருக்கு.
ஓகேவா. அடுத்தது பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளின்றது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் சமவெளி, ரெண்டாவது பஞ்சாப் ஹரியானா சமவெளி. அப்போ பஞ்சாப் ஹரியானா சமவெளி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எவ்வளோ ஏரியா வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றது ஏரியா வச்சுருக்கு. இது எதனால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் சிந்து அப்புறம் கங்கை அதனுடைய துணையாறுகள் ட்ரிபியூட்ஸ் அதனால் உருவாக்கப்பட்டிருக்கும். சிந்துவோட துணையாறுனா சட்லஜ், பியாஸ் அண்ட் ராவி. அது மட்டும் இல்லாமல் கங்கையோடைய துணையாறுனா கேட்டால் யமுனை. ஓகேவா. இந்த நதிகளால் உருவாக்கப்பட்டது தான் கேட்டால் பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இதனுடைய ஏரியான்றதை நம்ம கொஸ்டின் கேட்கலாம். எவ்வளோ கேட்டால் 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா. சரி, ஓகே. அடுத்து பார்த்தலாம். அடுத்து கங்கை சமவெளி, கங்கா பிளேன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கங்கை சமவெளியை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. கங்கை சமவெளின்றது இந்த மாதிரி உருவாயிருக்கும். 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று அப்பர் கங்கா, இன்னொன்று மிடில் கங்கா, இன்னொன்று லோயர் கங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. இது எதனுடைய ஏரியா அப்படின்றத கேட்டால் 3,75,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். 3,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றது இதனுடைய பரப்பளவு அப்படின்றது இருக்கும். இது எதனால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா கங்கையோடைய ட்ரிபியூட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா காக்ரா, கண்டக், கோசி, யமுனை, சம்பல், பெட்வா, கென் அப்படின்னு சொல்லக்கூடிய துணையாறுகளால் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே இருந்து இது என்ன கேட்டிங்கன்னா கீழே சரிவாக இருக்கும். கீழ்ப்பகுதி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படியே சரிவாக இருக்கும், சருவலாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குன்ற விஷயத்த இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன கேட்டிங்கன்னா பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். ஓகேவா. பிரம்மபுத்திரா பிளைன்ஸ்ன்றது என்ன கேட்டிங்கன்னா இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் காணப்படக்கூடியது இந்த பிரம்மபுத்திரா சமவெளின்றது இதை இருக்குது பாருங்கள். ஓகேவா. இதனுடைய ஏரியான்றது 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதில் அதிகமாக என்ன இருக்குது, சதுப்பு நில காடுகள் தான் இருக்குது. அந்த சதுப்பு நில காடுகளுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா தாராய். ஓகேவா. இந்த சதுப்பு நில காடுகளுக்கு பேர் தாராய்ன்னு சொல்லியிருப்பாங்க. இது எதனால் உருவாங்கன்னா முழுக்க முழுக்க பிரம்மபுத்திரா ஆற்றினால தான் உருவாயிருக்கு. அப்போ நம்ம சொன்னது என்னது, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அந்த 3 ஆறுகளாலையும் இந்த சமவெளின்றது உருவாக்கப்பட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்போம். இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய என்ன கேட்டால் பெனின்சுலார் பிளாட்டிவ், தீபகற்ப பீடபூமி. இந்த தீபகற்ப பீடபூமின்றது எவ்வளோ பரப்பளவு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 16 lakhs, அதாவது 16 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றது இதனுடைய ஏரியான்றது இருக்கும். ஓகேவா. இது இந்தியாவோட மொத்த பரப்பளவில் பாதி இருக்கும். இந்தியாவோட மொத்த பரப்பளவு 32 லட்சம். ஓகேவா. 32 லட்சத்தில் 16 லட்சம் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பெனின்சுலார் பிளாட்டிவ் தான். இந்த பெனின்சுலார் பிளாட்டிவ்ன்றது நிறையா விஷயங்களை சொல்லியிருக்கோம். அதை நம்ம பார்க்கலாம். என்னென்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும், ஹிமாலயாஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கக்கூடிய நார்தர்ன் பிளைன்ஸ் வடபெரும் சமவெளிகள் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்த பார்க்க போகிறோம். ஓகேவா. பெனின்சுலார் பிளாட்டிவ், தீபகற்ப பீடபூமி அப்படின்ற விஷயத்த பார்க்க போகிறோம். இதுக்கு முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய எல்லாமே எல்லோ கலரில் இருக்கக்கூடியது எல்லாமே என்னது, பெனின்சுலார் பிளாட்டிவ். ஓகேவா. இந்த பெனின்சுலார் பிளாட்டிவோடைய பார்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வடக்கு பகுதியில் வடமேற்கு பகுதியில் ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கும். வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் பண்டல்கண்டு, அதுக்கப்புறம் பாகல்கண்டுன்னு சொல்லக்கூடியது இருக்கும். அதுக்கப்புறம் மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும். கிழக்கு பகுதியில் கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கும். ஓகேவா. இதெல்லாமே இதில் இருக்கக்கூடிய பார்டர்ஸ், இதனுடைய எல்லைகள் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இதனுடைய எல்லைகளாக கொடுத்துருப்பாங்க. ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பார்ட் சைடில் இருக்கும். ஆரவல்லி மலைத்தொடர் இந்த பகுதியில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடில் பண்டல்கண்ட், பாகல்கண்ட் அப்படின்றது இருக்கும். இந்த சைடு மைக்காலா குன்றுகள் இருக்கும். இந்த சைடு இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த சைடு இருக்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படி சொல்லக்கூடிய இதனுடைய தீபகற்ப பீடபூமியோடைய பார்டர்ஸாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சைடில் கடல் இருக்குது. இந்த கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 600 மீட்டர் ஹைட்டுன்றது இருக்கும். ஓகேவா. 600 மீட்டர் அப்படின்றது ஹைட்டில் இருக்கும். இங்கே 60ன்னு காட்டுது, 600 மீட்டர் ஹைட்டு. ஓகேவா. 600 மீட்டர் ஹைட்டில் இது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த பீடபூமியோடைய மிக உயரமான சிகரம் அப்படின்றது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆனைமுடி தான் இந்த ஒட்டுமொத்த பிளாட்டிவ்லேயே மிக உயரமான பகுதி. ஓகேவா. இது எப்படின்னா சமமான பகுதியாக இருக்கும். அந்த சமமான பகுதியில் ஏதாவது ஒரு பகுதி மேடாக இருக்குல்ல, அந்த மேடாக இருக்க பேர் தான் ஆனைமுடி. ஓகேவா. ஆனைமுடி சிகரம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க.
ஓகேவா? இதுதான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டேட்டா. ஓகேவா? சரி, அடுத்த ஒரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த பீடபூமி இருக்குது. இந்த பீடபூமியை என்ன பண்ண கேட்டால், ஒரு ஆறு ஒன்று போகும். என்ன ஆறு அப்படின்னு கேட்டால், இந்த பகுதியிலேருந்து ஒரு ஆறு ஒன்று இப்படி போயிட்டுருக்கும். அந்த ஆறு பேர் என்ன கேட்டால் நர்மதை ஆறு. இந்த நர்மதை ஆறு என்ன பண்ணால் இந்த பீடபூமியை ரெண்டாக பிரிக்கும். ஓகேவா? இந்த பீடபூமியை ரெண்டாக பிரிக்கும். அந்த ரெண்டாக பிரிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதை சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு மேலே இருக்கிறது சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ், இதுக்கு கீழே இருக்கக்கூடியது டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நர்மதை ஆறுன்றது ரெண்டாக பிரிக்கும். மேலே இருக்கக்கூடியது சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸு, கீழே இருக்கிறது டெக்கான பிளாட்டியூ. இதுக்கு பேர் மத்திய உயர் நிலங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க. இது வந்து தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நர்மதை ஆறு இந்த பீடபூமியை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. இதன் வடபகுதி மத்திய உயர்நிலங்கள் என்றும் தென்பகுதி தக்கான பீடபூமி என்றும் அழைப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, இது 2 தான் இந்த விஷயம், முக்கியமான விஷயம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இந்த மத்திய உயர்நிலங்கள் என்ன கேட்டால் இதுவே 4 டைப்பாக பிரிப்பாங்க. ஓகேவா? 4 டைப்பாக பிரிப்பாங்க. இது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மத்திய உயர்நிலங்களை பார்த்தீங்கன்னா 4 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. இதுதான் அந்த ஆறு. இந்த மத்திய உயர்நிலங்கள் 4ஆக பிரிச்சிருப்பாங்க. இதை வந்து என்ன கேட்டால் மால்வா பீடபூமின்னு சொல்லுவாங்க. இது வந்து பந்தல்கண்டு, இது பாகல்கண்டு, இதுக்கு பேர் சோட்டா நாக்பூர் பீடபூமி. ஓகேவா? இந்த மாதிரி 4 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மத்திய உயர்நிலங்கள் நர்மதை ஆற்றுக்கு. ஓகேவா? இது எங்கே கேட்டால் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் ஆரவல்லி மலைத்தொடரில் அமைந்துள்ளது. ஓகேவா? ஆரவல்லி மலைத்தொடருக்கு சவுத்தில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இது எதில் இருந்துன்னா ராஜஸ்தான்லேருந்து டெல்லி வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் வரைக்கும் நீளம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதனுடைய பீடபூமியில், மத்திய உயர்நிலங்களில் இருக்கக்கூடிய பீடபூமியில் மிக உயரமான சிகரம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா குரு சிகார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆரவல்லி மலைத்தொடரில் மிக உயரமான சிகரம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு இருக்கிறது எல்லாமே, இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீடபூமியில் உயரமான சிகரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு சிகார். ஓகேவா? குரு சிகார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடரில் இருக்கும். இந்த ஆரவல்லி மலைத்தொடர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பிங்க் கலரில் போட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அதில் தான் என்ன கேட்டால் குரு சிகார்னு சொல்லக்கூடிய மலைத்தொடர் இருக்கும். அதுலேயே என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா 4 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. அந்த 4 டைப் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மால்வா பிளாட்டியூ, இது பந்தல்கண்டு, பாகல்கண்டு, அதுக்கடுத்து சோட்டா நாக்பூர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இருங்க நல்லா, இது பந்தல்கண்டு, இது பந்தல்கண்டு, பாகல்கண்டு, சோட்டா நாக்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பார்ட்டாக அந்த பீடபூமியை பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? இதில் நமக்கு சோட்டா நாக்பூர் பீடபூமி இருக்குது பார்த்தீங்களா? இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இரும்புத்தாது, அதுக்கப்புறம் நிலக்கரி போன்ற மினரல்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஓகேவா? சரி, இது எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். அதுக்கு கீழே இருக்கக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா டெக்கான் பிளாட்டியூ. இந்த டெக்கான் பிளாட்டியூவை பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறோம். டெக்கான் பிளாட்டியூனா டெக்கான் பிளாட்டியூன்றது தக்கான பீடபூமி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த தக்கான பீடபூமி அப்படின்றது கேட்டால் பெனிசுலர் பிளாட்டியூவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கை அமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது பிசியோகிராஃபிக் டிவிஷனில் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் பிளாட்டியூ ரீஜன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இதை சொல்லியிருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டால் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், முக்கோண வடிவில் இருக்கும். இதுக்கு வடமேற்கு பகுதியில் விந்திய சத்புரா மலைகள், அதாவது இதனுடைய பார்டர்ஸ் கொடுத்துருப்பாங்கப்பா. ஓகேவா? அது என்னென்ன பார்டர்ஸ் அப்படின்றத இதில் பார்த்துடலாம். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெக்கானிக் பிளாட்டியூஸ் என்னுடைய பார்டர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட்டில் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டில் ஈஸ்டர்ன் காட்ஸ், அது இல்லாமல் இந்த சைடில் விந்திய சாத்புரா மவுண்டன் ரேஞ்ச் இருக்கும். அதாவது நார்த்தில் விந்திய சாத்புரா மவுண்டன் ரேஞ்சு, நார்த்து ஈஸ்ட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா மைக்காலா, அதுக்கப்புறம்
மகாதேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஹில்ஸ் அப்படின்றது காணப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வடக்கில் மகாதேவ் மைக்காலா குன்றுகளும் வடகிழக்கில் ராஜ்மஹால் குன்றுகளும் அப்படின்ற சொல்லக்கூடியது காணப்படும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இதோட ஏரியா அப்படின்றது என்ன கேட்டால் 7 lakhs கிலோமீட்டர், 7 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டால் அதனுடைய வடக்கு பகுதி நார்தன் பார்ட்டுக்கு பேர் என்ன கேட்டால் சயாத்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நார்த்துலேருந்து சவுத்து வர வர அதனுடைய ஹைட்டுன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சவுத்துக்கு வர வர அதனுடைய ஹைட்டுன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இதில் என்னென்ன மலைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனைமலை, ஏலக்காய் மலை, இந்த மாதிரி நிறையா மலைகள் இருக்குது. ஆனாலும் இந்த ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனிமலை இது எல்லாமே ஒன்றா சேர்கிற இடம் தான் என்ன கேட்டிங்கன்னா ஆனைமுடி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பெனின்சுலால் பிளாட்டிவ் தீபகற்ப பீடபூமியில் மிக உயரமான சிகரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனைமுடி தான். இந்த ஆனைமுடி எங்கே இருக்குது? மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல் அப்படின்றது இங்கே இதில் இருக்கக்கூடிய பழனிமலையில் இருந்திருக்கும். ஓகேவா. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் ஆனைமலை இருக்கும், இந்த சைடில் பழனிமலை இருக்கும், இந்த சைடில் ஏலக்காய் மலை. இது 3 சேர்கிற இடம் தான் என்ன கேட்டால் ஆனைமுடி. அப்போ ஒட்டுமொத்த பிளாட்டிவில் எது ஹையஸ்ட் பிக்குன்னு கேட்டோன்னா இதுதான். அப்போ ஆனைமுடியோடைய ஹைட்டுன்றது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2695 மீட்டர், கிட்டத்தட்ட 2.7 கிலோமீட்டர்ன்றது இருக்கும். அப்போ 2695 மீட்டர் அப்படின்றது உயரம் கொண்டது தான் இது இருக்கக்கூடிய மிகப்பெரியது. ஓகேவா. அடுத்து வந்து ஈஸ்டர்ன் காட்ஸு. ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு பார்க்கும்போது கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னால் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு தொடர்ச்சியான மலைத்தொடர் கிடையாது. ஓகேவா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவிரி அப்படி சொல்லக்கூடிய ரிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இதில் கிராஸ் ஆகிறதுனால அரிக்கப்பட்டு இதனுடைய எல்லை என்ன பண்ணுது, இதனுடைய பார்ட்டுன்றது ரொம்ப கம்மியாக காணப்படுது. ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே ஈஸ்டர்ன் காட்ஸ். இந்த ஈஸ்டர்ன் காட்ஸில் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரிவாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறுகளால் அடிக்கப்பட்டு இந்தமாரி கேப்பாக உருவாகிருக்கும். அதனால் இது ஒரு தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது ஒரு தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். இதுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் பூர்வாத்திரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டிங்கன்னா பூர்வாத்திரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஈஸ்டர்ன் காட்ஸையும் வெஸ்டர்ன் காட்ஸையும் சேர்க்குற ஒரு மலைத்தொடருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீலகிரி மலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் சேர்றது இடங்கன்னா நீலகிரியில் ஒன்றா சேரும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து பார்க்கக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா கடற்கரை சமவெளிகள். ஓகேவா. கடற்கரை சமவெளிகள் அப்படின்றது கோஸ்டல் பிளைன்ஸ் சொல்லுவாங்க. இந்த கோஸ்டல் பிளைன்ஸை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ், இன்னொன்று ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இங்கே அரபிக்கடலுக்கும் இடையில இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேர் மேற்கு கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாரி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் இடையில இருக்கக்கூடியது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் மேற்கு கடற்கரை சமவெளி என்றும், கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடருக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடையில இருக்கக்கூடியது தான் கிழக்கு கடற்கரை சமவெளின்னும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. சரி, இந்த சமவெளி எதனால் உருவாக்கப்பட்டிருங்கன்னா ஆறுகள் வந்து கடலில் சேரும்போது அதனுடைய வேகம் குறையும். அப்போ வேகம் குறையும் பொழுது அதை அடிச்சுட்டு வந்த மணல்லாம் அந்த இடத்துல செட்டில் ஆகும். அதனால் அது கடற்கரையாக மாறி இருக்கும். ஓகேவா. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இந்த மேற்கு கடற்கரை சமவெளியில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய நார்த்து பார்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கொங்கண கடற்கரை, அதாவது கொங்கன் கோஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனுடைய சவுத்து பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மலபார் கடற்கரை, அதாவது மலபார் கோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டிங்கன்னா கனரா கோஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. கனரா கடற்கரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. கனரா கடற்கரை சமவெளின்னு சொல்லியிருப்பாங்க. கனரா கோஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்,
வடப்பகுதிக்கு பேர் கொங்கண கடற்கரை சமவெளி, மத்திய கடற்கரை பேர் கனரா கடற்கரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனுடைய தென்பகுதி வந்து மலர்வார் கடற்கரை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரை பகுதியில் என்ன இருக்குது, வேம்பநாடு ஏரி, ஓகேவா, அது வந்து ஒரு காயல் ஏரி, ஓகேவா. பேக் வாட்டர் லேக்குன்னு சொல்லுவாங்க. வேம்பநாடு ஏரி அப்படின்றது என்ன கேட்டால் பிளாக் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து என்ன கேட்டால் கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்டால் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அது மட்டும் இல்லாமல் வங்காள விரிகுடாவுக்கும் இடையில இருக்கும். இது எந்தெந்த இடத்தெல்லாம் ஆக்குபை பண்ணுதுன்னு கேட்டால் மேற்கு வங்கம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு வர இது காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வண்டல் மண் படிவு அப்படின்றது அதிகமாக காணப்படுது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. சரி, இதை என்ன பண்ணுறாங்க கேட்டால் இதையும் பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன பார்ட்டாக பிரிச்சிருக்காங்கன்னு கேட்டால் மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இருக்கக்கூடியது வட சர்க்கார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வட சர்க்கார் கோஸ்டல் பிளைன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கும் இடையில இருக்கக்கூடியது சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அது என்ன அப்படின்றத பார்த்துலாம். இங்கே மகாநதி அப்படின்றது இருக்கும், ஓகேவா. இங்கே மகாநதி இருக்கும், இங்கே கிருஷ்ணா இருக்கும். இங்கே மகாநதி இருக்கும், இங்கே கிருஷ்ணா இருக்கும், ஓகேவா. இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடியது வட சர்க்கார் சமவெளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வட சர்க்கார் கடற்கரை சமவெளின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாரி இங்கே கிருஷ்ணாவுக்கும் இங்கே காவிரி இருக்கும், இதை சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இப்போ இந்த ரெண்டு கடற்கரை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மகாநதி கிருஷ்ணா கிட்ட இருக்க நார்தன் சர்க்கார்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி கிருஷ்ணா காவிரிக்கு இடையில இருக்கக்கூடியது கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஏரிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டால் மகாநதிக்கு தென்மேற்கு அமைந்துள்ளது என்ன கேட்டால் சிலிக்கா ஏரின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காயல் ஏரி. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட்டு பிளாக் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்கன்னா சிலிக்கா லேக்கை தான் சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடியது. அடுத்து என்ன கேட்டால் கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏரி என்ன கேட்டால் கொல்லேரி ஏரி. அதுக்கடுத்து ஆந்திர பிரதேசத்துக்கும் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் பழவேற்காடு இருக்குது பார்த்திங்களா, அது இருக்கக்கூடியது புலிக்காட்டு ஏரி. ஓகேவா. இதெல்லாம் என்ன கேட்டால் இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரி. ஓகேவா. அது எங்கெங்கே இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மகாநதிக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா சிலிக்கா ஏரி. ஓகேவா. சிலிக்கா ஏரி. இது கோதாவரி இருக்கா, கோதாவரி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா கொல்லேரி ஏரி. ஓகேவா. இங்கே இடத்துல இங்கே கிருஷ்ணா நதிக்கும் சரி ஆந்திராவுக்கும் இந்த சைடில் பாருங்கள், ஆந்திராவுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது இந்த இடத்துல இருக்கிறது புலிக்காட்டு ஏரி. ஓகேவா. புலிக்காட்டு ஏரி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா தீவுகள், ஐஸ்லாண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு தீவுகள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நிலப்பகுதி இருக்கும், அதை சுற்றி நீர் பகுதி இருக்கும். ஓகேவா. முழுக்க எல்லா பகுதியிலையும் 4 பகுதி எதனால் சூழப்பட்டிருக்குன்னா நீரால் சூழப்பட்டிருக்கும். அப்போ அரௌண்ட் தி வாட்டர், இது எல்லாத்துக்கும் பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஐஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஐஸ்லேண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்தியாவில் எத்தனை தீவு இருக்குன்னா 2 தீவு கூட தான் இருக்குது. என்னென்னு கேட்டால் ஒன்று அந்தமான் நிக்கோபார், இன்னொன்று லட்சத்தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தீவு. இந்த அந்தமான் நிக்கோபார் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடாவில் இருக்குது. மொத்தம் அந்தமான் நிக்கோபாரில் எத்தனை தீவுகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 572 தீவுகள் இருக்குது. லட்சத்தீவில் எத்தனை ஐஸ்லேண்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 27 தீவுகள் இருக்குது. ஓகேவா. இது 27 தீவுகளும் சேர்ந்தது லட்சத்தீவுன்னு சொல்கிறோம். 572 தீவுகள் சேர்ந்தது அந்தமான் நிக்கோபார் அப்படின்றத சொல்கிறோம். இது முழுக்க முழுக்க என்ன கேட்டால் கடலுக்கு அடியில் ஒரு மலைத்தொடர் இருக்குது தான் சொல்கிறாங்க. அந்த மலைத்தொடருக்கு பேர் தான் இந்த தீவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன கேட்டால் அந்தமான் நிக்கோபார் தீவு. இதனுடைய ஏரியான்றது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8249 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த அந்தமான் நிக்கோபாரில் நார்த்து பிளேஸை வடப்பகுதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்தமான்ன்றதை சொல்லியிருப்பாங்க. சவுத்தை அப்படின்றத நிக்கோபார் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ்,
அதாவது இதனுடைய நிர்வாக தலைநகரம் அப்படின்றது என்ன கேட்டால் போர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனுடைய கடைசி பாயிண்ட் தான் என்னது, இந்திரா முனை, அதாவது சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருப்போம். அதான் என்னது, இந்திரா பாயிண்ட்டுன்னு சொல்லியிருப்போம். ஓகேவா. இந்த 10 டிகிரி சேனல் தான் என்ன பண்ணுன்னு கேட்டால் அந்தமானையும் நிக்கோபாரையும் தனியாக பிரிக்கக்கூடியது. ஓகேவா. இதெல்லாமே இதில் இருக்கக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது அந்தமான் நிக்கோபார், இது அந்தமான், இது நிக்கோபார். இது ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடியது 10 டிகிரி சேனல். ஓகேவா. இதனுடைய தலைநகரம் தான் கேட்டது போர்ட் பிளேயர். ஓகேவா. இந்த கடைசி பாயிண்ட்டுக்கு வேறு தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்திரா பாயிண்ட்னு சொல்லுவோம், இந்திரா முனை அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா. அடுத்து என்ன கேட்டால் லட்சத்தீவு. லட்சத்தீவினுடைய ஸ்கொயர் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும், அதனுடைய ஏரியான்றது என்ன கேட்டால் 32 சதுர கிலோமீட்டர், 32 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்கும். ஓகேவா. இது எல்லாமே என்ன கேட்டால் ஒரு பாறைகளால் ஆக்கப்பட்டிருக்கும். என்ன கேட்டால் முருகை பாறைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கோரல் ராக்ஸ். ஓகேவா. இந்த கோரல் ராக்ஸ்னால தான் இந்த லட்சத்தீவே உருவாயிருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது என்ன கேட்டால் கவரொட்டி. ஓகேவா. அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டால் கவரட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் லட்சத்தீவையும் மாலத்தீவையும் தனியாக பிரிக்கிறது என்னன்னு கேட்டால் 8 டிகிரி சேனல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு தீவு இருக்குது, அந்த தீவுக்கு பேர் பிட் தீவு. அதில் முழுக்க என்ன கேட்டது, மனிதர்களே வசிக்க மாட்டாங்க. ஓகேவா. அன்ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிட்லேண்ட் இது முழுக்க என்ன கேட்டால் பறவைகள் தான் அதிகமாக வாழும். அதனால் பறவை சரணாலயத்துக்கு சரணாலயத்துக்கு இது ஏற்று, பேர்ட் சான்ச்சுனரிக்கு இது அக்செப்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் இது லட்சத்தீவுன்னு எதாவது சொல்கிறாங்கன்னா லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினித்தீவு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 1973 தான் என்ன சொன்னாங்க, லட்சத்தீவு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் லட்சத்தீவுகள். ஓகேவா. கீழே பார்த்தீங்கன்னா மாலத்தீவு இருக்கும். இது ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடியதான் 8 டிகிரி சேனல். அதுக்கு முன்னாடி பார்த்தது 10 டிகிரி சேனல், 8 டிகிரி சேனல். ஓகேவா. இதில் நிறைய தீவுகள் இருந்தால் எல்லாத்தையும் சேர்த்து 1973 தான் என்ன பண்ணுறாங்க, லட்சத்தீவுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. சரி, இதோட என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது முடிஞ்சிச்சு. இந்தியாவினுடைய இயற்கை அமைப்புகள் முடிஞ்சுது. அடுத்து நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய டாப்பிக்கான என்னன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட் அண்ட் வெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய வானிலை மற்றும் காலநிலை கிளாஸில் கண்டிப்போம். ஓகேவா. எல்லாருக்கும் பாய். எல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.